எதையும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல இதை முழுசா பார்த்துருக்க. ஏன்னா நாளைக்கு பின்னைக்கு இந்த வீடியோவில் நீங்க கூட இருக்கலாம். அதான் தொழில் சுத்தம்னா என்னன்னு இப்படி பிள்ளைங்க கிட்டே கத்துக்கணுப்பா. வந்ததும் தெரியல, புடுங்கினதும் தெரியல, போனதும் தெரியல, சத்தம் போடாம சைலண்டா பண்ணியிருக்காங்க பத்தியெல்லாம். பட்ட பகல்ல வெட்ட வெளியிலே ஒரு திருட்டு நடந்தது. சரியா பாக்கலையா? என்ன பண்றது, அவங்க ஒர்க்கு அவ்வளவு சுத்தமா இருக்குது. இன்னொரு முறை பார்த்துருக்க. முன்னாடி எல்லாம் பணத்தை பறிச்சுட்டு போறவன் தான் பயப்படுவேன். எங்கே எவன் எப்படி பிடிப்பான்னு தெரியலையே, பிடிச்ச அதை அடிச்ச பணத்தை முழுசா நம்மளால வீட்டுக்கு கொண்டு போக முடியுமான்ட்டு. இப்பெல்லாம் பணத்தை, சொந்த பணத்தை எடுத்துட்டு போறதுக்கு தான் அவ்வளவு பயப்பட வேண்டியதா இருக்கு. இந்த பணத்தை முழுசா நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிருவோமா? என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு புரியாதது ஒண்ணு ஆச்சரியம் இல்ல. ஏன்னா அந்த பணத்தை பறி கொடுத்தவனுக்கும் பக்கத்துல நின்று பார்த்தவனுக்குமே ஒன்னும் புரியல. அது என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருக்கோம். நம்ம இது வரைக்கும் எவ்வளவோ இந்த திருட்டெல்லாம் பார்த்துருப்போம். ஆள் இல்லாத வீட்டில் திருடுறது, அப்புறம் செயின் அப்படியே பறிச்சுக்கிட்டு தரதரன்னு இழுத்துட்டு ஓடுறது, முகமூடி போட்டுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு ஆளை கொண்டு போய் கடத்திக்கிட்டு காசு கேட்கறது. ஆனா இது எவன் சார் டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஆன் தி ஸ்பாட்ல போனோமா அர்த்தமானு போயிட்டே இருக்குல்ல. அந்த கடைக்கு போனோம்னா புது கடையில ரிப்பனை கட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி அழகா கட் பண்ணி கண்ணுக்கு முன்னாடி கட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. எப்படி பிளாக் பண்ணிருக்காங்க பாருங்க. இது எங்கேயோ நடந்தது, ஊர் பக்கம் நடந்ததுலாம் கிடையாது, ஆள் ஆர்வம் இல்லாத இடத்துல நடந்ததுலாம் கிடையாது. சென்னையோட மெயின் ஏரியா சவுகார்பேட்டை இருக்குல்ல, அந்த சவுகார்பேட்டில் ரொம்ப பிஸியஸ்ட் ஏரியா. சவுகார்பேட்டை ரொம்ப பிஸியஸ்ட் ஏரியான்னு வைங்களேன். அதுல ஒவ்வொரு தெருவுலையும் நீங்க வீக் டேஸ்ல போனீங்க அப்படின்னா வண்டியை பார்க் பண்றதுக்கே பஞ்சாயத்தாகும். நீங்க ஃபுல்லா எவ்வளவு சிசி வண்டி வச்சிருந்தாலும் அவனுக்குள்ள நீங்க தள்ளிக்கிட்டு போற மாதிரி தான் இருக்கு. அவங்க தெருவுக்குள்ள போறப்ப ஸ்பீடாவே போக முடியாது, அந்த அளவுக்கு டிராபிக் ஜாமா இருக்கும், பயங்கர பிஸியா இருக்கும். சண்டே ஒரு நாள் தான் அந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்ற நேரத்தில் நீங்க போனீங்க அப்படின்னா ஏண்டா போனோன்ற அளவுக்கு ஆக்கி விட்டுருவாங்க. அங்கே எல்லாமே கீழே கடையா இருக்கும், மேல வீடா இருக்கும், இல்ல முழுசாவே கடையா இருக்கும், முழுசா வீடா இருக்கு. எந்த இடமுமே ஆள் இல்லாத இடமான இருக்கவே இருக்காது. அந்த இடத்துல தான் அழகா பைக்கா, இது இங்கன்னு இல்ல, இதுக்கு முன்னாடி கோவிட் டைம்ல ஏகப்பட்ட இடங்கள்ல நடந்தது. இப்ப பட்ட பகல்ல, அதாவது நடுராத்திரி கொண்டு போறதுல கிடையாது, டே லைட்ல அழகா பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ரெண்டே பைக்கு, முன்னாடி ஒன்று போகுது, பின்னாடி ஒன்று வருது. கரெக்டா இடையில அவனை லாக் பண்ணிட்டு பின்னாடில இருந்து ஒருத்தர் ஏதோ கிஃப்ட் கொடுக்குற மாதிரி கத்தி எடுத்து கொடுக்குறான். இந்த டிக்கெட் வாங்கி கொடுப்பாங்களா பஸ்ல எல்லாம், எப்பா ஒரு 5 ரூபாய்க்கு டிக்கெட், அந்த மாதிரி பின்னாடில இருந்து அழகா கத்தி எடுத்து கொடுத்து அவனை ஒண்ணுமே பண்ணல. எடுக்கிறான், அறுக்கிறான், கிளம்புறான், போயிட்டே இருக்கான். முடிஞ்சு. இது யாரு பணமா இருந்தா என்ன, அதாவது நம்ம நினைக்கலாம் அந்த ஏரியால இருக்கிறவங்க அதிக பணமா இருக்கு, வெளியில வேற எவனாச்சும் பேங்க்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு சேர்த்து எடுத்துட்டு வர்றான், அவனை கட்டம் போட்டு அழகா ஸ்கெட்சு போட்டு பின்னாடி போய் தூக்கிடுறாங்க. பரவாயில்லையா? எல்லாருக்குமே பணம் தான். பணம் இருக்கிறவனுக்கு போனாலும் அது லாஸ் தான், பணம் இல்லாதவனுக்கு போனா அது பெரிய லாஸ். அவ்வளவுதான். இதை எப்படியே பட்டு இவங்க பிடிக்க முடியாம இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இவங்களை பிடிக்க முடியாம இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? வேற வெளியில வேற எங்க இருந்தாலும் பரவாயில்ல சார். அதாவது ஒரு லைட் இல்லாத இடத்துல, ஒரு ஆள் இல்லாத இடத்துல நம்ம நடந்து போறதுக்கு பயமா இருக்கும். எந்த நம்பிக்கையில நம்ம ஒரு பஜார்ல போய் உட்காந்துருக்கோம், அங்கெல்லாம் போறோம், நைட் டைம்ல ஒரு கூட்டமான இடத்துக்கு போறோம், எந்த விதமான ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா அங்க போறப்ப இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னா கஷ்டம். இது பிடிக்கலன்னு வைங்கள, அவங்களுக்கு ரொம்ப தொக்கா போயிடும். பிடிச்சாங்களா இல்லையான்றது தெரியல. அவங்க கம்ப்ளைண்ட் கண்டிப்பா எடுத்திருப்பாங்க, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. பிடிச்சாங்களா இல்லையான்றது தெரியல. ஆனா இப்படியே கடந்து போயிடுச்சு அப்படின்னா எல்லாருமே இப்படி இறங்கிடலாம்ல. எதுக்கு தேவையில்லாம உழைச்சு கஷ்டப்பட்டு சேவிங்ஸ் பண்ணி சேர்த்து வயிற்ற கட்டி வாயை கட்டி கடைசியில் எவனாச்சும் ஒருத்தர் இப்படி அடிச்சுட்டு போறதுக்கா? இப்ப ஸ்டேஷனுக்கு போயிட்டு எவ்வளவு பணம் இந்த மாதிரி எல்லாம் பறிபோன பணத்தை இவங்க மறுபடியும் மீட்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு தெரியாத ஒண்ணா இருந்தா பரவாயில்ல, இதெல்லாம் ஈஸியா பிடிச்சு போடலாம். இது ஒன்றும் பெரிய காரியம்லாம் இல்லை. வண்டியில ஹெல்மெட் இல்லாதவங்க பிடிக்கிற, நம்பர் பிளேட் இல்லாதவங்க என்ன நம்பர் பிளேட் இல்லாம வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்க ரொம்ப ஈஸியா போயிடுச்சு சார். இங்க எதுவுமே பிடிக்க முடியாம கிடையாது. எதுக்கு பிடிச்சிக்கிட்டு அப்படின்ற ஒரு நினப்பு வேணா இருக்கலாமே தவிர பாத்துங்க. அப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்கிறப்ப எவனாச்சும் ஒருத்தன் டப்புன்னு கையில ஏதாச்சும் ஒன்று வச்சிருக்கான், பொருள் வச்சிருக்கான், நம்மளே சொல்றேன்
எவனாச்சும் பொருள் வச்சிருக்கா போட்டோன்னு வைங்கள, யாரு மேல கேஸு? அப்ப அவன்கிட்ட கொடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நாங்க உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கணுமா? அப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஏதாச்சும் பண்ணாலும் நீங்க ஏதாவது பதிலுக்கு பண்ணுவீங்களா? பேசிக் அதாவது ரெஸ்பான்ஸ் 2 தடவை கேட்டா ரெஸ்பான்ஸ் வரும், 3வது தடவை கேட்டா கோவம் வரும் அவங்களுக்கு. கண்டுபிடிக்கிறாரு எனக்கு உன் கேஸ் மட்டுமா இருக்கு? ஐயா உங்களுக்கு 1000 கேஸ் இருக்கலாம், ஆனா எங்களுக்கு இது ஒண்ணு தானே, வாழ்க்கையை போச்சுன்னு தானே உட்கார்ந்துருப்போம். பல இடங்கள் இப்படிதான் நடக்குது. அவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இது இங்க இவ்வளவு தூரம் நம்ம எங்கெங்கயோ நடக்கிறதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். கழுத்தறுத்து போட்டது, சம்மந்தமே இல்லாம ஒரு தோப்புல உட்கார்ந்து போட்டது. இத ஒருவேளை அவன் தரமாட்டேன்னு சொல்லியிருந்தா சொருகி இருந்தாலும் சொருகி இருப்பான் போல. சொருகுனா அது பிரச்சனையா இருக்கும். ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு 6 நாளைக்கு, அதுக்கப்புறம் அது பழகி போயிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னும் அது அட்வான்டேஜா போயிடும். போட்டுருவாங்களோன்ற ஒரு பயம். பணத்தை எடுத்துட்டு வெளியில போறதா இல்லையா? இல்ல போறவங்களுக்குலாம் நீங்க பந்தோபஸ்து கொடுப்பீங்க என்ன? அதுக்கு பதிலாக இவங்கள மாதிரி ஆளுகளை ஒரு 10 பேர்த்துக்கு உள்ள போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். எங்களுக்கு நல்லா இருக்கும், ஆனா உங்களுக்கு நல்லா இருக்குமான்றது தெரியல. பார்த்து